அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம கேக், அதாவது பட்டர் கேக், அதுக்கப்புறம் ப்ளம் கேக், அதான் நம்ம பார்க்க போகிறோம். செய்முறை கிடையாதுங்க. நான் வாங்கின கேக்கை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே மாதிரி என்னென்ன எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் பர்ச்சேசிங் ஃபுல்லாக போய் கடையில் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க பதிவுக்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே கிறிஸ்மஸ் அப்போ 2 விதமான கேக் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். ஒன்று பட்டர்ஸ்காட்ச், இன்னொன்று ப்ளம் கேக். ப்ளம்னா உங்களுக்கு பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் நட்ஸு, முந்திரி பழம், இன்னொன்று கேரட்டு எல்லாமே போட்டு வர்றது தான் அந்த நட்ஸ் ப்ளம் கேக்கு. இது ரொம்ப அருமையாக இருக்கும். லாஸ்ட் டைம் வாங்கினது ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு தான் இந்த வாட்டி அதே இதில் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். கேரளாவில் தான் இதை ஆர்டர் பண்ணோம். இந்த பட்டர்ஸ்காட்சு ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது நேச்சுரலாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் கலந்துருக்காது. இது ஆக்சுவலாக கேரளாவிலேருந்து தான் இது ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க. நான் கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு இந்த அட்ரஸ் கொடுக்குறேன். அது கேரளாவிலேருந்து தான் நாங்கள் வாங்கிட்டு வர்றது. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கேக்கு. இன்னும் ப்ளம் கேக்கு அதை விட அருமையாக இருக்கும். அதில் கேரட் போட்டிருக்கும். கெட்டு போகாதுங்க. அதான் ரொம்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாரம் வரலாம் அப்படியே இருக்கும். இந்த பட்டர்ஸ்காட்ச் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்கும். வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி போயிடும். நம்ம வீட்டிலலாம் இவ்வளோலாம் சாஃப்டாலாம் செய்யவே முடியாது. நம்ம வேணால் காட்டிக்கலாம் வீடியோவில் வேணாம், பட் அவ்வளோ சாஃப்டாலாம் வராது. அதே மாதிரி இன்னொன்று இந்த டேட்ஸு பாருங்கள். ப்ளம் கேக்கில் உங்களுக்கு டேட்ஸு ப்ளஸ் கேரட்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எல்லாம் கலந்து உங்களுக்கு இந்த ப்ளம் கேக்கு இது அதை விட டாப்பாக இருக்கும். அதாவது தேவாமிரதம்ன்றாங்க பாருங்கள். இந்த 2 கேக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கேக்கு. இதையும் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி, இதுவும் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். எப்போ கிறிஸ்மஸ்னால் டக்குன்னு வந்துடும். அதுவும் ஒன்று. மற்றட்டாலாம் கொஞ்சம் நம்ம ஆர்டர் பண்ணால் தான் கொடுப்பாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த 2 கேக்குமே நாங்கள் கிறிஸ்மஸுக்கு போன வருஷமும் ஆர்டர் பண்ணோம். இந்த வருஷமும் ஆர்டர் பண்ணியாச்சு. பண்ணவுடனே நம்ம என்ன பண்ணணும், மாதாவுக்கு நம்ம இயேசுநாதருக்கு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவோம். கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போது என்கிட்ட எப்போவுமே நான் ஃபோட்டோஸ் வச்சுருப்பேன். இந்த மாதிரி மாதா சிலையும் வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாதா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இயேசுவையும் ரொம்ப பிடிக்கும். நானும் வாங்கி வச்சுருப்பேன். மெழுகுவத்தியும் இருக்கும். நான் அந்த கேண்டில் கார்த்திகை தீப கேண்டில் ஏற்றனால நான் அழகாக என்ன பண்ணேன், எல்லாம் செட் பண்ணி வச்சு அழகாக ஏற்றி அவங்களுக்கு கேக்கு சமர்ப்பணம் பண்ணியாச்சு. நம்ம கடையெல்லாம் போய் வேடிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பகிர்ந்துக்குவோம். இயேசுநாதர் சொன்ன வாசகத்திலேயே, அவர் சொன்ன அந்த மொழிகளிலே, அமுத மொழிகளிலே, பொன்மொழிகளிலே எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாருக்குமே பாமர மக்களுக்குமே தெரிஞ்சது ஒரு வாசகம் என்னன்னு சொன்னால், அந்த மொழி என்னன்னு சொன்னால், அதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதுதான். அப்படி அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் நமக்கு இந்து மதத்தில் பெரியவங்க, ஞானிகள், முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஞான கடையை விரித்தேன். இந்த கடையை இந்த ஞானக்கடையில் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த கடையை ஏன் வச்சுருக்கேன்னு கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. அவங்க பாட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இயேசுநாதர் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எல்லாம் என்கிட்ட இருக்குது. கேட்டால் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நீங்கள் தேடி வந்தீங்கன்னா கிடைக்கும் இந்த ஞானம். இந்த ஞானத்தை நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடவுளிடம் போய் சேர்றதுக்கான வழியை, சாவி என்கிட்ட இருக்குது. அந்த கதவும் என்கிட்ட இருக்குது. கதவுக்கான சாவியும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இயேசுநாதர். அதே மாதிரி தான் ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே நான் ஞானக்கடையை வச்சுருக்கிறேன். நீங்கள் கேளுங்க, கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளிடம் போய் சேர்றதுக்கான எல்லா வழிமுறைகளும் சொல்லித்தரப்படும் அப்படின்ட்டு இந்த 2 விதமான வாசகங்களும், பைபிள் வாசகங்களும், நம்ம சித்தர்களுடைய ஞானக்கோவையில் இருக்க வாசகங்கள் எல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடியது தாங்க. அதை மட்டும் இதை பகிர்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ போய் கடைகளில் எங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பெங்களூரில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் வெளியில் ஃபுல்லாக கடை வச்சுருப்பாங்க. எப்படி கார்த்திகை தீபத்துக்கு உங்களுக்கு எடுத்து நான் கார்த்திகை தீபம், அதே மாதிரி தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் எடுத்து நான் காட்டினேன்ல, அதே மாதிரி தான் இப்போது இந்த கிறிஸ்மஸுக்கும் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ சைஸ் வாரியாக வச்சுருப்பாங்க.
இன்னொன்று இங்கே வந்து குடில் அமைக்கிறதுக்கு, குடில்னால் இயேசுநாதர் பிறந்த குடில் எல்லாம் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க வீட்டிலெல்லாம் அந்த இயேசுநாதர் பிறந்த அந்த குடிலை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அவர் எங்கே அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் இல்லையா, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்சலாக தான் விற்பாங்கங்க. நம்ம கொண்டு போய் நம்ம அழகாக வீட்டில் வந்து அந்த குடியில் அந்த மாட்டு தொழுவத்தை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளவுஸு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு இருக்குமோ எல்லாமே. ஆனால் வித்தியாசமாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. அதுதான் ஒன்று இங்கே வித்தியாசம். ஒயிட் கலரில் இருக்கும். சிலதெல்லாம் அழுக்காகாமல் இருக்காமட்டி கவர் போட்டு வச்சுருப்பாங்க. பெரிய உங்களுக்கு ஸ்டாரெல்லாம் சொல்லவே வேணாம். இது கவர் போட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இப்படி விரியும். அதை வந்து விரியாமல் இருக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கவர் எடுத்து நல்லா விரிஞ்சிடும். இதில் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் ரொட்டேட் ஆகும், கிறிஸ்மஸ் தாத்தாவும் ரொட்டேட் ஆவார். முன்னாடி வந்து அங்கே பனியில், அங்கே ஃபாரின்லலாம் அந்த பனி சறுக்கு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி இந்த நாய்கள், அதுக்கு என்ன பேர் தெரியலை, அதை வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இவர். அது வந்து ஒரு அட்ராக்ஷனுக்கு. அப்போ வந்து ரோட் சைட் போகிறவங்க என்னென்னு பார்த்துட்டு வாங்க வருவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கிறிஸ்மஸுக்கு இந்த கடையில் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. பாதி ரோட்லேயே வச்சுட்டாங்க பாருங்கள். நடந்து போகிற பாதையை விட்டு பைக் நிப்பாட்டுற பார்க்கிங்கில் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி காற்றடிச்சு இந்த மாதிரி பலூன் மாதிரியும் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அது சிலதெல்லாம் காற்று போய் படுத்துருச்சு. சிலதெல்லாம் கரடியெல்லாம் அழகாக வந்து அந்த பனி காலத்தில் அங்கே ஃபாரினர்ஸ் அவங்க கொண்டாடுறாங்க இல்லையா, அமெரிக்காவிலலாம் கொண்டாடும்போது அவங்க அந்த பனியில், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் பனியெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் வந்து அவங்க பனி மாதிரி வச்சு அதுவும் அழகாக வச்சுருப்பாங்க. காற்றடிச்சு எந்திரிச்சு நின்றுக்குச்சு. ஓகே, ஃபுல்லாக ரோட் சைடு வியூ தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கு. இது நம்ம அன்றைக்கி க்ரீன் கலரை பார்த்தோம்ல, இப்போ வந்து ஒயிட் கலரில் அது எல்லாமே கேட்டால் தான் விரித்து காட்டுவாங்க, வாங்கினா தான் விரித்து காட்டுவாங்க. நல்ல கூடை மாதிரி பின்னி கூடைக்கிள்ளி கிறிஸ்மஸ் தாத்தா வச்சு அந்த மாதிரி இருக்கும். வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. எல்லாமே நம்ம அந்த குடில் செட் பண்ணுறதுக்கும் பார்ட்ஸாக வச்சுருப்பாங்க. இது ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், கேக் வச்சு கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு. அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வித்தியாசமாக யோசித்து எல்லா கடைகளிலும் இருக்கும். கிறிஸ்மஸ் தாத்தா டிசைனாக செட்டாக பித்தளையில் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா முடி, அப்புறம் அந்த பெரிய மணிகள், குடில் செட் பண்ணுறதுக்கான மணிகள். அதே மாதிரி நம்ம டேபிளில் வைக்கிற வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கலராக இருக்கும். நல்லா அகலமாகவும் இருக்கும். சிறுசாக வச்சுருப்பாங்க சைஸ் வாரியாக ஸ்டார்ஸு. இது எல்லாமே இந்த கிஃப்டாகவும் நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியே நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி நிறைய வித்தியாசமாக இருக்கும். இது எல்லாமே வந்து குடி அமைக்கிறதுக்காண்டி அந்த பார்ட்ஸ்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம மாட்டுத்தோடுவை வந்து வீட்லேயே வந்து செட் பண்ணலாம். கலர் பைன் கோன் டேபிளில் அழகாக வச்சுக்கலாம். ஒரு செட்டு மாதிரி கிஃப்ட்டும் கொடுக்கலாம். ப்ளைன் கலர்ஸில் எல்லா கலர்ஸில் இருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்கள். கலர் கோன் இதெல்லாம் வந்து பைன் கோன் சொல்லுவாங்க. இது ஒரு வகையான மரத்தினுடைய பூ. இந்த பூ தான் இருக்கும். மரம் வந்து மரத்தால் ஆனதாக இருக்கும். நீங்கள் கொடைக்கானல், ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா இது அழகாக நிறைய கலர்ஸ் அடித்து கூட விற்பாங்க. அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸும் தனித்தனியாக இருக்குது. அதையும் நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி அழகழகாக கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க கிறிஸ்மஸ்க்கு. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா கொடுப்பார்ல கிஃப்ட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி குழந்தைங்களுக்கு வீட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்கள்ல தாத்தா, அந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். இன்னும் வந்து அழகழகாக சின்ன சிற்பம் மாதிரி வச்சுருப்பாங்க. மரத்தாலான சிற்பம் ரொம்ப அருமையாக இருக்கும் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கட்டும். ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? பாய்.